பெங்களூர் போக போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பெங்களூரில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு விளாக் போட்டிருப்பேன். அது மாதிரி வந்து இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ இருக்குது. இப்போ என்ன கம்பெனின்னு வந்து அதே கம்பெனி தான், ஃபாக்ஸான் கம்பெனி தான். ஏழு ஆகுதுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பனி அந்த அளவுக்கு இதுன்ட்டு. லெஃப்டா போடு ப்ரோ. ஃபைனலி செலக்ட் ஆகிட்டேன். நம்ம காலையில் வந்து பேசிட்டு வந்துருப்போம்ல இன்டர்வியூக்கு வந்துருப்பேன் அப்படின்ட்டு. ஸோ வந்து செலக்ட் ஆகிட்டேன். அங்கேயே வந்து விளாக் ஏதாச்சும் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா நான் எடுக்க முடியல. ஏதோ ஒரு காலையில் இன்னும் சாப்பிட்லைங்க சொல்லப்போனால். உள்ளார வந்து வாட்டர் வச்சுருந்தாங்க. வழியிலையா ப்ரோ? தெரியல ஒரு ஞாபகமே இல்லை ப்ரோ. அப்போலாம் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. நானும் சாப்பிடல, அறிவும் சாப்பிடல. டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. மதியம் 1:30 மணி ஆகுது. உள்ளார போகும்போது இன்டர்வியூக்கு போகும்போது போன கம்பெனி மாதிரி இல்லைங்க, இம்பாக்ட் காலேஜ் மாதிரி, அந்த காலேஜ் மாதிரி இல்லை. ஸோ இதில் வந்து கன்வே கொஞ்சம் நல்லா பண்ணாங்க, ஒபே பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் கொலார் தான். கரெக்டாக ஆர்டர் பண்ணி ஒரு இது பண்ணியிருக்கலாம், கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். கூட்டம் அந்தளவுக்கு கூட்டம். டோட்டலாக மொத்தமாக எல்லோரும் நிற்க வச்சிட்டாங்க. ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது அங்கங்கே நில்லு அப்படி இப்படின்ட்டு ஏதோ சொல்லி பெட்ரோல் வந்து இல்லைங்க. பெட்ரோல் வந்து வரும்போது டேங்க் ஃபில் பண்ணேன், 450 ரூபாய்க்கு அடித்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 450 அடித்தேன். இப்போயும் இருக்கும் ஒரு 150 ரூபா பெட்ரோல் இருக்கும். ஆனால் வந்து போகும்போது போய் சேராது 150 ரூபா பெட்ரோல்லாம். அதனால் வந்து டேங்க் ஃபில் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஒரு டைம் டேங்க் ஃபில் பண்ணோம். எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம் இருங்க. கிட்டத்தட்ட என்னோடய கணிப்புப்படி ஒரு 400 ரூபா பெட்ரோல் பிடிக்குன்னு நினைக்கிறேன். 400 இல்லை 350 ரூபா பெட்ரோல் பிடிக்கும். 100 பிடிச்சிருக்கு. ஃபுல் ஆச்சா ப்ரோ? பரவாயில்லையே, 100 தான் பிடிச்சிருக்கு. ஒன்றும் பஞ்சாயத்தில் போகலாம் ப்ரோ, பொறுமையாக போகலாம் ப்ரோ, ஒன்றும் அவசரம் இல்லை. முதல்ல சாப்பிட்ணுங்க. ரோடு மட்டும் கரெக்டான ரோடை பார்த்து சொல்ல ப்ரோ. அந்த குழியாக இருந்துட்டா அவ்வளோதான் ப்ரோ, தூங்க முடியாது ப்ரோ. என்ஹெச்சே விடுதா இல்லை? அப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, போகலாம் ப்ரோ. 300 ரூபாய் பெட்ரோல் போட்டிருக்காங்க. வரும்போது ஏன் அப்படி பைக் போகிறேன்னா, வரும்போது வந்து ஃபுல்லாக குழியாக இருந்துச்சு. எல்லாம் ரோடு சரியில்லை. அதுவும் இல்லாமல் பனி, வண்டியும் ஃபுல்லு டேமேஜ். அப்புறம் நாங்களும் ஃபுல் டயர்டு. அறிவு பாதி தூரம் ஓட்டிக்கினா, நான் பாதி தூரம் ஓட்டிக்கினேன். ஸோ 2 பேருமே வந்து ஒரே இதில் தான் இருக்கும், ஒரு மென்டாலிட்டியில் தான் இருக்கிறோம், ஒரே டயரில் தான் இருக்கிறோம். சாப்பிடல, 2 பேருமே சாப்பிடல. எனக்காக வந்து அறிவும் சாப்பிடாத இருக்கிறான். போயிட்டு ஏதாச்சும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, எதுக்கு நான் அதை ஒர்க்கை தேடி வந்தேன், அங்கேயே வந்து ரீஜாயின் பண்ண சொல்கிறாங்க, ரீஜாயின் படிக்க சொல்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அங்கே ரீஜாயின் பண்ணாங்கன்னா நமக்கு லீவ் போடாத போனால் ஒரு 14,000 15,000 சம்திங் நமக்கு வரும். லீவ் போடாத போனால் 14,000 சம்திங் வரும். 14 வருதுன்னா அப்போது அங்கே வந்து
என்னோடய பொசிஷனையும் விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நமக்குன்னு ஒரு தன்மானம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு வந்து அங்கே ட்ரீட் பண்ணுறது வந்து சுத்தமாக பிடிக்கலன்னா எல்லோரும் ஒரே குவாலிஃபிகேஷன் தான். பட் நம்ம வந்து இந்த கான்ட்ராக்டு இந்த எம்ப்ளாயின்ட்டு பிரித்து பார்ப்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. கான்ட்ராக்டாக இருந்தால் அந்த வேலையை இந்த வேலையை செய்யிட்டு இப்படி சொல்கிறது, இந்த ஒரு அடிமைத்தனமாக நடத்துவாங்க. அடிமைத்தனமாக நடத்துறதை விட அதை ஒரு பிரித்து பார்க்குறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதனால் நாமளும் அதே குவாலிஃபிகேஷன் இருக்குது, நமக்கும் அதே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நாம் ஏன் இன்னும் இப்படியே இருக்கோம்? எந்த ஒரு க்ரௌத் இல்லை, கெரியருக்கு வந்து எந்த க்ரௌத் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலையும் இன்க்ரிமெண்ட் இல்லை, ஒரு போனஸ் இல்லை, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டியுமே இல்லை. ஆனால் எம்ப்ளாயீஸ்க்கு அப்படி இல்லை. கம்பெனி ரோலில் ஆன் ரோலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அப்படி இல்லை. பர்மனெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு வருஷம்னா இன்க்ரிமெண்ட் இருக்கும், மற்ற சில பெனிஃபிட் இருக்கும், இன்சூரன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். அப்புறம் பொசிஷன் மாறும், இயருக்கு இயர் வந்து ப்ரமோஷன் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் வந்து ஏகப்பட்டதாக கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நான் அங்கே அதை விட்டுட்டு வர முடியல. ஏன்னா வீட்டை விட்டு வெளியே வந்து வேலையும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். பட் இருந்தாலும் செய்யலாம், நம்ம ஒரே ஒர்க்கு தான். அதுவும் ஐஃபோன் மேனுஃபேக்சர் தான், இது ஐஃபோன் மேனுஃபேக்சர் தான், ஃபாக்ஸ்கானும். ஸோ அதனால் வந்து நான் இதில் ஒரு இப்போ வந்து ஆண்ட்ரோவில் போயிட்டேன், கம்பெனி எம்ப்ளாயாக போயிட்டேன், ஒரு பர்மனெண்ட் ஜாப் அந்த கேட்டகரியில் இருக்கேன். ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கும்போது வந்து நான் இதில் ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே கண்டிப்பாக வந்து எடுப்பாங்க. டாடா எலக்ட்ரானிக்ஸில் வந்து கண்டிப்பாக வேக்கண்ட் விடுவாங்க. இதுக்கு மேலே வந்து அதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதுக்கு மேலேயும் வேக்கண்ட் வர வேக்கண்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அங்கேயும் அங்கே ட்ரை பண்ணுவோம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். ஏன்னா வந்து அது என்னோடய வாழ்நாள் லட்சியம்னு சொல்லலாம். வாழ்நாள் லட்சியம், ஒரு கனவு, ஒரு வெறின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு என்ன நானும் ஒரு கனவை நோக்கி ஓடிட்டு அது என்னால் கிடைக்காம அதுக்கப்புறம் 2 வருஷமாக ஒரு பல்ல கட்சி வேலை செஞ்சுட்டு ஸோ இந்த மாதிரிலாம் அலைஞ்சிட்டு இருந்தேன். பட்டு இப்போ அதுக்கான ஒரு கடவுள் இன்றைக்கி சனிக்கிழமைனா நான் தலைவனை கும்பிடுவேன், வேண்டிப்பேன். நானும் அறிவும் 2 பேரும் தான் விரதம் இருப்போம், விநாயகருக்கும் ஆஞ்சநேயருக்கும். ஸோ நாங்கள் சனிக்கிழமை கோயிலுக்கு போவோம். சாட்டர்டே பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அதே சாட்டர்டே கரெக்டாக இன்டர்வியூ ஆளுக்கு போகும்போது வந்து வேண்டிக்கிட்டேன், கடவுளே எப்படியாச்சும் கிடைச்சிடணும் அப்படின்ட்டு. ஸோ உள்ளார போனால் எல்லாமே பாசிட்டிவாக தான் நடந்துச்சு. அவர் இன்டர்வியூ எடுத்தது பிரசாந்த் பேர், நான் ஆசை வரும்போது கேட்டு தான் வந்தேன். ஸோ பாசிட்டிவாக நடந்துச்சு. செலக்டட்னு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், பட் இருந்தாலும் உன்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்த்துக்கோ. இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி, உங்கள்கிட்ட ஒரு கான்டாக்ட் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு சைனீஸ் அந்த மாதிரி ஒரு அப்ராடை சேர்ந்தவங்களாக தான் இருக்கும், வெளிநாட்டுங்களை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ உன்னோட கம்யூனிகேஷனை வளர்த்துக்கோ, அது ரொம்ப தேவை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நீ உன்னோட ஊர் தருமபுரி டு பெங்களூர் கர்நாடகா நீ எப்படி சர்வே பண்ண போகிற, இந்த சேலரியை வச்சுட்டு எப்படி சர்வே பண்ண போகிற அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அது என்னோடய லைஃபுக்கும் தேவைப்படுது, என்னோடய வீட்டை சுற்றி இருந்துட்டேன், பட் நான் வெளியில் வர்றதுக்கு எனக்கு தேவை, தெரிஞ்சுக்கணும், ஆனால் என்னோடய கரியரை வளர்த்துக்கணும் அப்படின்ட்டு நான் சொன்னேன். இது வந்து இந்த ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாக போடுறேன் இருங்க. இது முதல்ல போய் எடிட் பண்ணி இந்த விலாகை போடணும். ஒரே ஒரு ரீசன் எதுக்கு நாங்கள் வேலைக்கு வந்தேன், எதுக்கு இந்த இதை அட்டன் பண்ணேன்னா, நான் இந்த கான்ட்ராக்டில் அந்த ட்ரீட் பண்ணது எனக்கு பிடிக்கல. ஸோ நான் கம்பெனி ரோலில் டாட்டாவில் கம்பெனி ரோலில் ஒரு நல்ல சேலரியில் உட்காரணும், வீட்டுக்கு போயிட்டு வரணும். அதே சமயம் வந்து நான் யூடியூப்பை வந்து நான் விட்டுறக்கூடாது. நான் என்ன நடந்தாலும் என்ன என் வாழ்க்கையில் பெருசாக கிடைச்சாலே நான் யூடியூப்ன்ற ஒரு விஷயத்தை வந்து நான் விடவே மாட்டேன். ஏன்னா இதுதான் என்னோடய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம். ஒரு கம்பெனியில் ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா ஒரு சம்பளத்துக்காக வருஷ கணக்கில் ஓட்டிகிட்டு தான் இருக்க முடியும். ஸோ அந்த யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கானது. நீ தப்பாக செய், ரைட்டாக செய், நீ ஒரு சரியானதை செய்ய, தப்பானதை செய். பட் ஆனால் உன்னை அதை டேரெக்டாக பாதிக்கும். என்ன ஒரு நல்லது வந்ததுன்னா உங்களுக்கு அது டேரெக்டாக நடக்கும். எனக்குன்னு ஒரு லைஃப்பில் ஒரு பெஸ்ட்டாக செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப்னு நினைப்பேன். நமக்கானது ஒரு வேலையை நம்ம செய்கிறோம், ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வேலையை செய்கிறோன்னா அது யூடியூப் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய பைக்கில் விளாக் எடுக்கணுங்க. ஒரே ஒரு கனவு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ராயல் என்ஃபீல்டு வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் டியூக் வச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பல்சர் ஃபஸ்ட்டு வந்து பல்சரு, அதுக்கப்புறம் ராயல் என்ஃபீல்டு, அதுக்கப்புறம் டியூக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ Z900 Z900. ஸோ இப்படி சீக்கிரம் வாங்கிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் அதுக்கு தேவையானது யூடியூப் நான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். வேலை பாருங்கள், ஏரோப்ளைன் போதில்ல, இங்கே தான் பக்கம் தாங்க, எங்கேயோ ஏர்போர்ட் இருக்கோம். இங்கே தான் எங்கேயோ பெங்களூர் ஏர்போர்ட் இருக்கோம். ஸோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அறிவு தான் சொன்னோம். அங்கே தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள். இதோட 3வதுங்க, கரெக்டாக இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் கூட காசு ஆகலை. இதோட ஒரு 3வது இது போயிடுச்சு, ஃப்ளைட் போயிடுச்சு.
இது வந்து கட்டாரு. ஆமாம் வளையல் பாரு ப்ரோ. டைம் பார்த்தீங்கன்னா 2:30 பக்கம் ஆகுதுங்க. 2:30 3 மணி பக்கம் ஆகுது. ஏன் அவ்வளோ லேட்டுன்னா இப்போ தான் சாப்பிட்டோம். காலையிலேருந்து சாப்பிட்லன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அதனால் வந்து இப்போ தான் ஒரு ஹோட்டல் வர வரையும் தேடிட்டு தான் வந்தோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வர ரூட்டில் வந்து எந்த ஹோட்டலுமே இல்லை. இப்போ தான் ஒரு ஹோட்டல் கணக்கு போட்டுச்சுன்ட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டு இப்போ கிளம்பியிருக்கோம். நல்லா இருக்குது பிளேஸ். நம்ம இருக்கிறது வந்து சிட்டியை விட்டு அவுட்ரு. ஸோ சிட்டியை விட்டு அவுட்ரு ஒரு 40 கிலோமீட்டர் அவுட்ரு வெளியே இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பெங்களூருன்ற ஃபீலே வரல. எல்லாம் நம்ம ஊர் ஏரியா மாதிரி தான் இருக்குது. என்ன ஒன்று அங்கே அந்த ஏர்போர்ட் பார்த்தேன். ஏர்போர்ட்டில் ஏரோப்ளேன் போனது வந்து பார்த்தது கொஞ்சம் இதாகுது. ஏதோ ஒரு ஃபீல் வருது. இப்போ என்ன தான் இருக்குதுன்னு தெரில அந்த இடத்துல. பக்கம் எதுவும் சிட்டி மாதிரியும் தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்ணு கட்டுறது வரையும் டிராஃபிக்கே கிடையாது. சர்ஜாபுரா அப்புறம் ப்ரோ இதுதான் ப்ரோ திருப்பதி சொன்னேன் தானே ப்ரோ நான். அது இது வழியில் தான் வந்தியா? ஆமாம் ப்ரோ. எங்கேயோ வந்து வெளியே நான் பார்த்த மாதிரியே இருக்குது. என்னமோ சொல்லணும்னா நான் மறந்துட்டேன். நான் தெரியல. நாங்கள் சாப்பிட போகும்போது கரெக்டாக ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சு. திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நான் ஹைகோர்ட்டு லாயரை யாரோ ஒருத்தர் பேசுகிறான் அப்படின்ட்டு அவங்க பேரை சொல்லி, உன் பேரில் ஒரு கேஸ் ஒன்று ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, நான் ஒன்றும் கேஸ் ஃபைல் பண்ணல, என்ன ரீசன்னா உன் பேரை வச்சு யாரோ உன் பேரை வச்சு யாரோ ஆன்லைனில் காசு எடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து நாமினியாக உன் பேரை கொடுத்துருக்காங்க, உன்னோட நம்பர்லேருந்து ஓடிபியும் அதுக்கு பாஸ் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து நான் இது வந்து இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து உண்மையாக போய் தெரியல. ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி திடீர்னு என் கரெக்டாக பேர் கேட்டாங்க. நீங்கள் இந்த நம்பர் வந்து ப்ரூஃபு அந்த மற்ற டீட்டெயிலாம் சொல்ல, கரெக்டாக உன் பேர் இந்த பேரை சொல்லி என் பேரை சொல்லி உன்னோட பேரில் வந்து ஒரு திருப்பத்தூரில் ஒரு கேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, நான் லாயர் பேசுகிறேன் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி பேசினாங்க. அது என்ன காரணமே தெரியல. அதுக்கப்புறம் நான் மாதிரி அறிவு கிட்ட சொன்னேன். அறிவு ஃபோன் பண்ணி பேசிவிட்டு ஸ்கேமு நாங்களாம் அந்த மாதிரி தான் அவன்கிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணாதா அப்படின்னு தான் அப்பயே சொன்னோம். திருப்பி இப்போது ஒரு டைம் சாப்பிட போகும்போது உட்காந்தா அதே மாதிரி ஒரு ஃபோன் கால். இப்போது நார்மலாக இருக்கும்போது ஒரு 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 ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் யார்கிட்டயாச்சும் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி கேட்கும்போது யாருனாலும் பயப்பட தான் செய்வாங்க. ஏன்னா ஒரு கேஸு அப்படின்றாங்க, திடீர்னு சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் நல்லா பெரிய ஒரு மாதிரி வயசான மாதிரியே ஒரு டீசெண்டான கரெக்டாக அவங்க சொல்கிற மாதிரியே அந்த அந்த வேலையில் ஒத்து போகிற மாதிரி ஒரு வாய்ஸை வச்சு பேசுகிறாங்க. அது கரெக்டாக செட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ யாருந்தாலும் நம்புவாங்க. எதுக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஒரு உண்மையாக போய் என்ன ஒன்றும் தெரில. ஸோ ஆன்லைன் ஸ்கேமாக இருந்தால் என்னோடய பேரை வந்து நாமினியாக கொடுத்துருக்காங்களாம். ஸோ அதனால் அவங்க வந்து கடன் எடுத்து கட்டலையா. அதனால் வந்து கேஸ் ஃபைல் பண்ணல இன்னும். நான் ஒரு வெரிஃபிகேஷன் நான் ஒரு இதுக்காக கேட்குறேன், என்னன்னு டீட்டெயில் கேட்குறதுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்குள்ள நான் திரும்ப அறிவு ஃபோன் வாங்கி பேஸ்ட்டு கட் பண்ணிட்டான். உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஏதோ சொல்லி வச்சிட்டான். டிஜிபி பேர் இல்லை, பட் ஆனால் அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஆன்லைன்லலாம் அந்த மாதிரி ஸ்கேமை பற்றி கொஞ்சம் நிறையா அவேர்னஸ் கொடுப்பாரு. ஸோ அதே மாதிரி எனக்கு ஒரு லிங்க் ஆச்சு. இவங்க எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா யாராச்சும் இருந்தாலையும் இது உண்மையாக பொய்யான்னு தெரிலங்க. நான் இதுக்கப்புறம் ஏதாச்சும் இந்த மாதிரி கால் வந்துச்சுன்னா நான் வந்து ரெக்கார்ட் போட்டு நான் உங்களுக்கு வந்து நீங்கள் லைவில் வீடியோவில் போட்டு காட்டுறேன். அது உண்மையாக பொய்யான்னு தெரில. பட் உங்களுக்கு என்ன தோணுது, அது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமான்னு தெரில. அப்படி ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஒசூருக்கு 42 கிலோமீட்டர்னு போடுவீங்க. ஒசூர் 42னா அப்போது ஒசூர் 42, அப்போ நம்ம ஊருக்கு ஒரு 60, கிட்டத்தட்ட இன்னும் 100 கிலோமீட்டர் நம்ம ஒன்றும் பயணிக்கும். 100 கிலோமீட்டர் நம்ம ஒன்றும் ட்ராவல் பண்ணணும். திருப்பதி பெங்களூரில் இருக்குன்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன். வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். இதானாங்க திருப்பதி. இதானா ப்ரோ? இப்போ எப்படி ப்ரோ?
போகலாமா? யூட்டர்னு வழி எப்படி இதுன்னு தெரியல. வழி தாங்க ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சுற்றி போனால் கூட பரவாயில்ல. ரோடு நல்லா இருந்துச்சுன்னா சும்மா டயர்டு இல்லை, ஜாலியாக போயிடலாம். இந்த மாதிரி ரோடு அப்போ ஸ்பீட் பிரேக் வந்துச்சுன்னா தாங்க ரொம்ப கஷ்டமாகுது. பெட்ரோலும் செலவாகுது, பெட்ரோலும் காலியாகுது. அதுக்கப்புறம் உடம்பு ரொம்ப டயர்டாகுது, தூக்கி போகிறதுக்கு. பிரேக் பிடிச்சிட்டு திரும்ப ஆக்சிலேட்டர் அழுத்திட்டு பாருங்கள். இது ஒன்று இப்படி என்ன தான் வச்சுங்கிறாங்களோ தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களோ தெரில இந்த ஸ்பீட் பிரேக்கரில். அறிவு ஓட்டிக்கிறாங்க, ரொம்ப டயர்டாக்குது அப்படின்ட்டு அறிவு ஓட்டிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹெல்மெட்டை போட்டு என்னால் வண்டி ஓட்ட முடியல. ஏன்னா கோப்ரோ வந்து முன்னாடி அவ்வளோ வெயிட் ஆகுது, கோப்ரோ வெயிட் ஆகுது. அதுக்கப்புறம் பின்னாடி ஹெல்மெட் அதுக்கு பின்னாடி அதுவும் வெயிட்டை பேலன்ஸ் ஆகுது. ஸோ சென்டரில் என்னோடய தலை மாட்டிக்கின்னு 2 பக்கமும் அப்படி இப்படின்னு சாஞ்சிட்டு ஃபுல்லாக ஓவர் பெயின் ஆகுது. ஸோ அதனாலேயே இப்போ ஹெல்மெட் போடாமல் இருக்க முடியல. ஏன்னா இன்னும் தமிழ்நாடு வந்து கிராஸ் பண்ணல. ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் வந்து எங்கே போலீஸ் இருப்பாங்கன்னு தெரியும். ஸோ அங்கே வந்து கழட்டி கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்கலாம். அதுக்குன்னு ஹெல்மெட் போடாமல் ஓட்டணும் அப்படின்றதுக்காக இல்லை, கொஞ்சம் வலிக்குது உடம்பு, தலை வலிக்குது. ஒருவேளை பெங்களூரில் வந்து ஸ்டே ஆகிட்டேன்னா எப்படி இப்போ வந்துட்டு போகிறது தெரியல. ஒருவேளை பைக்கில் போகிறதா பஸ்ஸில் போகிறதான்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஓவர் லாங்கு, கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டரு. 150 கிலோமீட்டர் போகிறது வரதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ டிராஃபிக்கு ஓவர் கடுப்பாகுது. ரோடு ஒரு இடத்துல நல்லா இருக்கிறதுல ஒரே ஒரு அந்த என்ஹெச்சில் மட்டும் ஹைவேல மட்டும் ஜாயின் ஆகிடுச்சுன்னா கரெக்டாக போயிடுவேன். ஆனால் அது இல்லாமல் அது வேறு எங்கெங்கேயோ கூப்பிட்டு வருது. இந்த வழியை காட்டாக வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், இருங்க காட்டுறேன். பார்த்தீங்களா? இல்லை இது இல்லை அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிச்சா? அது என்ன ஹாஸ்பிட்டலு? அதான் அங்கே இருக்குது. சந்திரசேகர் ஹாஸ்பிட்டல். ஸோ இதை வந்து நான் எதுக்கு அந்த சந்திரசேகர் ஹாஸ்பிட்டலில் வந்து காட்டணும்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க வந்து மறக்க முடியாது. ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஆள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் விளாக் எடுக்கணும், இந்த யூடியூப் வரணும், விளாக் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுக்கும்போது வந்து ஃபஸ்ட்டு இங்கே பார்த்துக்கு தான் ட்ரை பண்ணேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு வேண்டப்பட்ட ஃப்ரெண்டு, என்னோடய லைஃப்பில் மறக்க முடியாத உணர்வுபூர்வமான ஒரு ஆள், மறக்க முடியாது. அவங்கள வந்து ஒரு ஆக்சிடென்ட்னால வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்க்கறது வந்து ஃபஸ்ட்டு நான் விளாக் எடுக்கலான்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ தான் வந்து என்னோடய மெமரி கார்டை தொலைச்சேன். அதுக்கப்புறம் அந்த விளாக் எடுக்க முடியாது போச்சு, விளாகும் அது கிடைக்காத போச்சு. நாங்கள் ஒசூர் வந்துட்டோம். பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து வேலையை காட்ட ஆரம்பிக்குது. இன்னொரு பேட்டரி வந்து கொஞ்சம் ஒப்பி பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அந்த பேட்டரி இன்னொரு பேட்டரி வந்து சார்ஜ் கிடையாச்சு. இந்த பேட்டரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் அது டக்குன்னு ஆஃப் ஆகுது. இந்த விளாக் வந்து இதோட என் பண்ணிக்கிறேன். அவ்வளோ இந்த விளாக் வந்து இதோட என் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே விளாக் எடுக்க முடியாதுட்டுங்குது. ஸோ கேமராவுக்கு ஏதோ அமௌண்ட்டு பயமாகுது. ஸோ அதனால் வந்து இந்த விளாக் வந்து இதோட என் பண்ணிக்கிறேன். இன்டர்வியூ போகணுன்ட்டு காலையில் கிளம்புனா வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ முடிச்சுட்டு செலக்ட் ஆகிட்டு வந்துட்டேன். இன்னும் சேலரி பேஸ்லாம் இன்னும் பேசலை. ஸோ அது வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்னும் வந்து அது ஹெச்ஆர் கிட்ட பேசணும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அவ்வளோதான் இந்த வீடியோ இதை பண்ணிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு கண்டென்ட்ல இன்னொரு வீடியோ பற்றி பார்க்கலாம்.